சென்னை மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே இணைப்பு திட்டம், அந்த திட்டத்தை பார்வையிடுவதற்காக தான் இன்னைக்கு தர்மபுரி ரயில்வே ஸ்டேஷன் தொடர்வண்டி நிலையத்துக்கு வந்திருக்கின்றோம். நம்மளுடைய மாவட்ட நிர்வாகத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அதே சமயம் தென்னக ரயில்வேயிலிருந்து இதை பத்தி எங்களுக்கு விரிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தை மொரப்பூர் தர்மபுரி சென்னை அந்த ரயில்வே திட்டத்தை ஒரு 84 வருடங்களாக தர்மபுரி மக்களுக்கான ஒரு திட்டமாகவே இருந்திருக்குது. அது கனவு திட்டமாக தான் இருந்திருக்குது. எல்லா மாவட்ட தலைநகரத்திற்கும் சென்னையில இருந்து வந்துவிட முடியும், ட்ரெயின்லேயே வரலாம். நீங்க எந்த மாவட்ட தலைநகர் எடுத்துங்க தமிழ்நாட்டுல, சென்னையில இருந்து ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா அவங்க மாவட்ட தலைநகருக்கு வந்துடலாம். ஆனா தர்மபுரி மாவட்ட மக்கள் மட்டும் வர முடியாது. ஏன்னா நடுவுல ஒரு 34 கிலோமீட்டர்ல ரயில் பாதை கிடையாது. கிட்டத்தட்ட அது ஒரு இரண்டாம் உலக போர் போது அந்த ரயில் பாதை இருந்தது. அந்த உலக போர் போது இராணுவ தளவாடங்கள், அதாவது துப்பாக்கி எல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த ரயில் தண்டவாளங்கள், இரும்பு தண்டவாளங்கள் உடைக்கப்பட்டு அந்த இரும்பை கொண்டுதான் கத்தியோ இல்ல அது போல துப்பாக்கிகள், பயனெட்டு எல்லாம் சொல்லுவாங்க, ஈட்டி போலலாம் இருக்கும், ஈட்டியும் துப்பாக்கியும் கலந்த ஒரு ஆயுதம், இதையெல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த காலத்துல இரண்டாம் உலக போர்ல இருந்து போகும்பொழுது இதையெல்லாம் இந்த இராணுவத்திற்கான ஆயுதங்களை செய்வதற்காக இந்த தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மொரப்பூர்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த ரயில்வே தண்டவாளங்களை உடைத்து இராணுவ தளவாடங்கள்ல செய்திருக்கிறாங்க. அதனால 34 கிலோமீட்டருக்கு பெரிய இடைவெளி இருக்கிறது. அதனாலதான் தர்மபுரியில இருந்து சென்னைக்கு போக முடியாது. ஏன்னா நடுவில் அந்த 34 கிலோமீட்டருக்கு தண்டவாளம் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா தர்மபுரியில இருந்து சேலத்துக்கு சென்று விடலாம், தர்மபுரியில இருந்து நாகர்கோவில் போய் விடலாம், தர்மபுரியில இருந்து நீங்க பெங்களூருக்கு போகலாம். ஆனா சென்னைக்கு போக முடியாது. ஏன்னா இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த கேப், இந்த மொரப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த 34 கிலோமீட்டருக்கு தண்டவாளம் இல்லாத ஒரு குறை. இது 84 வருஷங்களாக அப்படியே இருந்தது. இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று மிக மிக முயற்சி எடுத்து அதை இதுக்கு இந்த திட்டத்துக்கு முழு வடிவம் கொடுத்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள். அவர் 2014 இருந்து 2019 வரை தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு அதற்கப்புறம் இந்த திட்டத்துக்காக கிட்டத்தட்ட 19 முறை ரயில் மந்திரிய 3 அமைச்சர்கள் அப்ப மாறிட்டாங்க. இருந்தாலும் அவர்களை எல்லாம் போய் சந்தித்து இந்த திட்டத்தை ரயில்வே பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ண வைக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த 5 வருடங்கள்ல ரயில்வே பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரே திட்டம் தர்மபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம் தான். வருடத்திற்கு 100 கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆனா கடந்த 2019 இருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 2026 7 வருடங்களாக இந்த திட்டம் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு இருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்னதான் இதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா, அதாவது கொஞ்சம் வேகப்படுத்தப்பட்டிருக்குது. அது வரைக்கும் 2019 இருந்து 2024 வரைக்குமே இதுக்கான எந்த ஒரு முயற்சியும், அதாவது இந்த 34 கிலோமீட்டருக்கு ரயில் பாதை அமைக்க வேண்டிய அந்த இடத்துல எந்த ஒரு முயற்சியும் எடுக்கப்படல. கிட்டத்தட்ட 25-30 ஏக்கரை திருப்பி நம்ம ஒரு 2 மாதத்துல நம்ம ரயில்வே துறையிடம் கொடுத்துட்டா அவங்க 6 மாசத்துல நாங்க மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டெண்டர் கொடுக்குற வேலையெல்லாம் 3-4 மாதங்கள் தான். 2 வருஷத்துல இந்த ஒரு ட்ரெயினை ஓடுற மாதிரி செய்துவிடும் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரிட்ஜ், 4 மேஜர் பிரிட்ஜ், 36 மைனர் பிரிட்ஜ், ஓவர் பிரிட்ஜ், அந்த அண்டர் பாஸ், அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க. 2 புது ஸ்டேஷன் வருது. மாண்புமிகு மத்திய மந்திரி அவர்கள் பியூஷ் கோயல் அவர்கள் ஹெலிகாப்டர்ல அடிக்கல் நாட்டினாங்க. ஆனா ஹெலிகாப்டர்ல அவர் வேகத்தோட வந்தாரு. இங்க 5 வருஷமா நத்த வேகத்துல கூட இங்க முடிக்க வேண்டிய அந்த வேலைய அவ்வளவு வேகமா நடத்தாம 6 வருஷம் சும்மா இருந்தது. இப்ப பரவாயில்ல, ஒரு 1.5 வருஷமா இந்த வேகமாக நடைபெற்று ஒரு கிட்டத்தட்ட 50% நிலம் ரயில்வே துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அதுவும் டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ்ல ஒரு 15-20 ஏக்கர் இருக்கு. அதெல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா வேற எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த திட்டம் துவங்கிவிடும். 2 வருஷத்துல நம்ம எல்லாருமே சென்னைக்கு ட்ரெயின்லேயே போயிடலாம். வேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிங்கப்பெண் படை அமைச்சிருக்கிறாங்க. அதன் மூலம் இன்னும் நிறைய பெண்கள் பாதுகாப்பான விஷயங்களை உறுதி செய்ய வேண்டும். பெண்களுக்கு அதிகமான காவல்துறையில் பயிற்சி கொடுத்து புதுசா காவல்துறையில பெண்களுக்கு பயிற்சி இல்ல சிங்கப்பெண் படைக்கு நிறைய பேரை தேர்வு செய்து இந்த பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும். குறிப்பாக இரும்பு கரம் கொண்டு போதை
கலாச்சாரத்தையும் போதை பழக்கத்தையும் அடித்து நொறுக்க வேண்டும். அப்படி பண்ணாதான் அந்த பெண்கள் காப்பாற்றப்படுவார்கள். அடுத்தது பயம். ஒரு பெண்ணோ ஒரு குழந்தை மேல கைய வச்சாங்கன்னா அடுத்தது ஒரு 2 மாசம் தான் அவங்கள தூக்குல ஏத்திடணும். ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் யார் பண்ணாங்கன்னு. அதுக்கு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லாம் வாங்கிடலாம். இப்பெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டை நிரூபிப்பது என்பது ரொம்ப அதுக்கு ஒன்றும் பெருசா தேவையே கிடையாது. அது ஃபாரன்சிக் ரிப்போர்ட் மூலம் அவங்க மேல இருக்க குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட அடுத்த நொடி அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுத்தாதான் இப்ப எத்தனையோ வெளியூர் இருக்கு. துபாய் போன்ற வெளியூர்லயும் பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க. அந்த நாட்டுக்காரங்களா வேலை செய்யறாங்க. எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்து வேலை செய்யறாங்க. எவ்வளவு பய பக்தியோட அங்க இருக்கிறாங்க. எந்த பெண்ணுக்கும் எந்த பாலியல் அத்துமீறலும் அங்க நடப்பதில்லை. இங்க மட்டும் ஏன் நடக்குது? ஐயோ, இனிமேல் நம்ம ஏதாவது ஒரு குழந்தை மேல கைய வச்சா அதுக்கப்புறம் உயிரோட இருக்க முடியாது என்ற பயம் இருந்தால்தான் எந்த குழந்தை மேலயும் எந்த பெண்ணு மேலயும் யாரும் கைய வைக்க மாட்டாங்க.